சார் ப்ரொஃபசர் ஹாஜா கனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், ஒரு நாட்டின் நாகரிகம் என்பது அந்த நாடு தன்னுடைய சிறுபான்மையினரை எப்படி நடத்துகின்றது என்பதிலிருந்து தொடங்குகின்றது. இது அண்ணல் காந்தியடிகள் சொன்ன பொன்மொழி. ஆனால் RSS பிதாமகன் கோல்வால்கர் சொல்கின்றார், இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம், வாக்குரிமையற்றவர்களாக, மற்ற குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் இழந்தவர்களாக வாழலாம் என்று சொல்கின்றார். தொடர்ச்சியாக அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பார்வையிலே பார்த்தால் ஒரு மனநலம் புரண்ட அரசுதான் தொடர்ந்து தன்னுடைய சிறுபான்மையினரை பதற்றத்தில் வைத்திருக்கும். இவர்கள் பதவி ஏறிய போதே 2014ஆம் ஆண்டு எடுத்த முதல் திட்டம் கர் வாபசி, தாய் மதத்துக்கு திரும்புங்கள். அவருடைய தமிழ் தேசிய முகவர்கள் என்ன சொன்னார்கள்? செக்கு எண்ணெய்க்கு திரும்புவது போல, சர்க்கரைக்கு திரும்புவது போல நீங்கள் தாய் மதத்துக்கு திரும்புங்கள். மாலியமும் சிவனியும் தான் நம்முடைய மதம். இது ஐரோப்பிய மதம், ஒன்று அரேபிய மதம். அரேபியாவிலே பிறந்த முகமது நபி உனக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று அவருடைய தமிழ் தேசிய முகவர்கள் கேட்டார்கள். தேசிய கொடியிலே காவி, வெள்ளை, பச்சை சம அளவிலே இருக்கின்றது. இந்த மண்ணிலே எல்லா மக்களுக்கும் சம உரிமை இருக்கின்றது என்பதைத்தான் அந்த கொடி காட்டுகின்றது. அந்த கொடியிலே ஒரு நிறத்தை அகற்றிவிட்டால் கூட அது தேசிய கொடியாக இருக்காது. அது நடுவிலே ஏன் அசோக சக்கரத்தை வைத்தார்கள்? நடுநிலையை காக்க இங்கே அசோக வர்ஷினி சகோதரி இருப்பது போல அது அசோகரின் சக்கரம். அது நீல நிறத்தில் இருக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களை குறிக்கின்றது. இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் நிம்மதி இல்லை, முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தல், கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க. கிறிஸ்துமஸ் விழாவில் அவர்கள் தாக்கப்படுவது தெரிந்தது. மணிப்பூரிலே நிர்வாணப்படுத்தப்பட்டு பெண்கள் பல கிலோமீட்டர் அழைத்து வரப்படுகின்றார்கள். அங்கே இந்த பிரதமரால் போக முடியவில்லை. இவர் நாடு நாடாக சுற்றுகின்றார், ஊர் ஊராக சுற்றுகின்றார். பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கவில்லை. சில பேருக்கு மலேசியா போக நேரம் இருக்கின்றது, மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே சென்று குரல் கொடுக்க நேரம் இல்லை. இப்படி தெரிந்தே அநீதி இழைப்பவர்கள், அதை தெரியாது போல் இருப்பவர்கள், இவர்களுக்கு மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன செய்கின்றார் என்றால், இந்த நாடில் தீப்பற்றி விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். விபூதி நாராயணராவ் என்ற ஒரு உயர் அதிகாரி, அவர் தான் 2002 மதக்கலவர சூழலை எதிர்கொண்ட அதிகாரி. அவர் எழுதினார், ஒரு ஊரிலே 24 மணி நேரத்தை மீறி ஒரு கலவரம், மதக்கலவரம் நடக்கின்றது என்று சொன்னால் அது ஆட்சியின் ஒத்துழைப்போடு நடக்கின்றது என்று பொருள் என்று எழுதினார். இங்கே நாடு முழுவதும் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் ஒன்றிய ஒத்துழைப்பு அதற்கு காரணமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருக்கின்றன. ஆகவே சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் யார் என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு யார் பாதுகாவலரோ, மக்களின் சமூக நல்லிணக்கத்திற்கு யார் பாதுகாவலரோ, ஒற்றுமைக்கு யார் பாதுகாவலரோ அவர்கள்தான் சிறுபான்மையினுக்கு பாதுகாவலர். ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். 1999ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டிலே பங்கேற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முஸ்லிம்களுடைய எதிரி யார் என்று தெளிவாக வழங்கி வைத்திருந்தார். அந்த மேடையில் அவர் பேசினார், வாழ்க்கையிலே நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அதை தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய திராணி எனக்கு இருக்கின்றது. அது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டது. இனி வாழ்வில் ஒருபோதும் அவர்களோடு கூட்டு வைக்க மாட்டேன் என்று அவர் சொன்ன பேச்சு இன்றும் மெரினா கடற்கரையுடைய காற்றலையிலே மிதந்து கொண்டுதான் இருக்கின்றது. மோடியா லேடியா என்று கேட்டார். இன்றைக்கு மோடி எங்கள் டாடி என்கிறீர்களே. தோழர்களே, சிந்தியுங்கள். நீங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டாம், உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பாசத்துக்குரிய அன்பு இளவல் பிரசன்னா அவர்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சுட்டிக்காட்டினார். இவர் பள்ளிவாசலுக்குள் போகும் பொழுது தொப்பி வைத்த வேடம் அணிந்தவரை இருந்தாலும் கூட விரட்டி அடிக்கிறார்களே அப்படிங்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார்? அவர் பேர் என்ன? வேலூர் இப்ராஹிம். எனக்கு நியாயம் இருக்கு. ஆமாம், வேலூர்னு வச்சுக்கோம் சுருக்கமாக. இப்ராஹிம்ங்கிற ரொம்ப புனிதமான பேர், அதை சொல்ல வேணாம். அவர் சொன்னார், நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்புகின்றேன். பல வீடுகளுக்கு நான் திருட போன போது மக்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உதயசூரியன் உதித்து வீடெல்லாம் விழித்து எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கும் போது திருட போனா உழைக்காம என்ன பண்ணுவான்? தமிழ்நாடு விழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு விழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்கள் வேடங்கள் இங்கே செல்லுபடியாகாது, பாடங்கள் தான் நடத்தப்படும் என்பதை முதற்கண் தெரிவிக்கின்றேன். அடுத்து நண்பர் பிரசன்னா நோன்பு வைப்பதை அவர் இந்த வாங்கியத்திற்கு மேல ஒரு கூவுனாங்கல்ல, அது கேட்டாங்க. அது உறவின் அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக முக்கியமான நிகழ்ச்சி என்றால் அது ஹிஜ்ரத் என்ற புலப்பெயர்வு.
நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த பொழுது அவர்கள் தனக்கு வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்து கொண்ட அப்துல்லா பின் உரைக்கி அல் லைசி என்பவர் முஸ்லீம் அல்ல. இப்போது பிரசன்னாவை போல, அன்பு தோழர்களைப் போல ஒரு தோழமையைத்தான் தன்னுடைய பாதுகாப்புக்கு தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அவர்களை போற்றி வளர்த்த அபு தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, ஆனால் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆகவே ஒரு ஊருக்கு வேலூரை சேர்ந்தவரும் அந்த ஊர் மக்கள் மன்னிக்க வேண்டும், அன்பு தம்பி பிரசன்னாவும் போனால் பிரசன்னாவுக்கு தான் முஸ்லிம் மக்கள் வரவேற்பு கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிரதிநிதி என்பதனாலே. சகோதரர்களே, பில்கிஸ் பானு என்ற பரிதாபத்துக்குரிய பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியும். பலராலும் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு பரிதாபத்துக்குரிய அந்த பெண் நீதிமன்றத்தின் நெடிய படுக்கெட்டுகளே நின்று தனக்கான நீதியை பெறுகின்றாள். அந்த குற்றவாளிகள் 11 பேரையும் மாலை போட்டு வரவேற்றது என்றைக்கு தெரியுமா? இந்தியாவின் விடுதலை நாள் என்று விடுதலை செய்கிறார்கள். தன்னுடைய ஒரே மகனை இந்தியாவுடைய வான்படைக்கு தந்தவன் பெயர் முகமது அஹ்லாக். அவன் வீட்டிலே இப்ப பாருங்க, நவாப் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி சாப்பிட்டது மாட்டுக்கறி பிரியாணின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அனுப்பி வச்சிருக்காரு, வாங்கி கொடுத்திருக்கிறார். மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாராம் மலை மேலே. பிரியாணி என்ன? நீங்க பிரியாணிக்கு எதிராக பிஜேபி பிரச்சாரம் பண்ணட்டும், நீங்க டெபாசிட் இப்ப இழந்துருவீங்க. அப்போது பிரியாணி சாப்பிட்டாராம், அது எவ்வளவு பெரிய குற்றமா? சகோதரர்களே, அந்த அஹ்லாக் வீட்டிலே மாட்டிறைச்சி வைத்திருக்கிறான் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யப்படுகின்றது. மக்கள் திரண்டு வந்து அவனை அடித்துக் கொள்கிறார்கள். தன் மகனை தேசத்தை பாதுகாக்க ராணுவத்துக்கு தந்தவனை பாதுகாப்பதற்கு அங்கே யாருமே இல்லை. அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது. உச்ச நீதிமன்றம் வரை சென்று அந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கை நிறுத்தப்படுகின்றது என்று சொன்னால் எவ்வளவு வெளிப்படையாக, வெட்கமில்லாமல், கொடூரமாக சிறுபான்மையினரை உடக்கி கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து இந்த தம்பிகளில் ஒருவர் சொன்னார், நாங்கள் சிறுபான்மை என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்க புதிதாக வந்து சொல்ல வேண்டுமா? அதே நேரத்தில் ஒருவன் எந்த முறையில் ஒடுக்கப்படுகின்றானோ அந்த முறையில் தான் தீர்வு காண வேண்டும். சாதிய ரீதியாக ஒடுக்கப்படும் பொழுது அவன் சாதியை வைத்துத்தான் இடஒதுக்கீடு தர முடியும். மத ரீதியாக ஒடுக்கப்படும் பொழுது அவன் அதை வைத்துத்தான் விடுதலை பெற முடியும், அளவீட்டை காட்ட முடியும். அன்பு சகோதரர்களே, சிறுபான்மை என்பதற்கு எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் என்ற பொருள் தவறானது. அதிகாரத்தில், ஆட்சியில், வாய்ப்புகளில் குறைவானதை பெற்றவர்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். இந்த நாட்டிலேயே தொடர்ந்து வன்முறை நடக்கின்றது. ஹைதராபாத் குண்டுவெடிப்பு, மக்கா மசீதிலே குண்டுவெடிப்பு, சம்ஜௌதா ரயிலிலே குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்காவிலே குண்டுவெடிப்பு, தொடர்ந்து குண்டுவெடிப்புகள் நடக்கின்றன. முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அப்பொழுது தொடர்ச்சியாக முஸ்லிம்களே கைது செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம் தலங்களிலேயே குண்டுகள் வெடிக்கின்றன. நிற்கவில்லை. அப்பொழுது ஒரு பிறப்பால் பிராமணரான ஒரு அதிகாரி, நாங்கள் பிராமணர் என்றால் கண்மூடி கொண்டு எதிர்க்கிறோமா? ஹேமந்த் கர்கரே அவர்தான் உண்மையை வெளிக்கொண்டு வந்து அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், வேலூர் இப்ராஹிமை சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடித்தார்கள். அந்த ஹேமந்த் கர்கரே கொல்லப்பட்டார். கர்கரேயை கொன்றது யார் என்று புத்தகம் வந்தது. நான் இங்க உணர்ச்சிகரமான ஒரு இடத்தை பார்க்கிறேன். அவரு இந்துக்களுக்காக உரிமை கொண்டாடுறாரு. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தவர்களே நெற்றி நிறைய குங்குமத்தை வச்சுட்டு அந்த தாய்மார்கள் எதிர்த்தார்கள். நீ என் பேரால் நீ உரிமை கொண்டாடாதே. மதுரையிலே காலங்காலமாக மத ஒற்றுமை இந்த பாருங்க ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர் இல்ல நான் கேக்குற ஒரே ப்ரொஃபசர் இங்க மட்டும் கேளுங்க. கைது செய்யப்பட்ட பிரக்யாசிங் தாக்கூரை உட்காருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அவரோட ஒரே அப்ஜெக்ஷன் அவங்க பாஜக காரங்க அப்படிங்கிற துணியில நீங்க சொன்னது. சரி நான் ஒன்று சொல்றேன். சரி அவருடைய நான் ஒன்று கேட்கிறேன். ஓகே இல்ல நான் ஆதாரம் தரேன். இல்ல உங்களுக்கு இல்ல ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். கைது செய்யப்பட்ட ஒரு நிமிஷம் கைது செய்யப்பட்ட பிரக்யாசிங் தாக்கூர் அவர்கள் எந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றேன்.
சரி கைது சரி வர சார் பிரக்யா சிங் Sorry. தாக்கூர் ஆமென். எந்த Sorry. கட்சியினுடைய சொல்லியாச்சு. MP? ஒரு நிமிஷம், ஒரு திறந்த சவால் விடுகின்றேன். இங்க பாருங்க, நாட் ஃபேர் ஃப்ரீயா விடு ஒரே ஒரு கேள்வி சார். அவர் இல்ல, இல்ல. சார் டைம் போயிட்டு ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இல்ல, ஒரு நல்ல சார் வாய்ப்பு. ஓகே நல்ல இல்ல இல்ல வாய்ப்பு. இல்ல ஒரு நிமிஷம் நான் வந்து ஒரு சொல்றேன். நிமிஷம் இல்ல இல்ல I get it. கேட்டிட்டீங்களா? வேலூர் இப்ராஹிமை Okay. சார்ந்தவர் என்று சொன்னது சரியான்னு கேட்டிருக்காருல, சரியா தவறான்னு இப்ப முடிவு கேளுங்க பண்ணிடுவோம். சார், கேளுங்க. இப்ப முடிவு பண்ணிடுவோம். இப்ப முடிவு கேளுங்க, பண்ணிடுவோம். காது கொடுத்து கேளுங்க, நான் பேசிட்டே இருந்தா எப்படி? அதான் சொல்றேன். பதில் சொல்கின்றேன். ஒன்று, அண்ணல் கான் இங்க பாருங்க, அவர் பேசும்போது நான் பொறுமை காத்தேன். எங்களை சரி சார் ஒரு நிமிஷம் இல்ல சார், நான் இது மக்கள் மன்றத்துல முதல் முறையா எதிர்கொள்றேன் சார். ஸ்டேஜ்ல சண்டை நடக்காது சார். எப்பவும் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சார் அவர் பேரை குறிப்பிட்டு அவர் பேரை குறிப்பிட்டு நீங்க சொன்னதை அவர் கண்டிக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லி. நான் கண்டிப்பாக நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக் கொள்வேன். ஒரே ஒரு நிபந்தனையை அவர் நிறைவேற்ற வேண்டும். அண்ணல் காந்தியடிகளை கொன்ற கோட்சே ஒரு அயோக்கியன், ஒரு பயங்கரவாதி என்று அவர் சொல்லட்டும். அண்ணல் காந்தியை படுகொலை செய்த கோட்சே ஒரு அயோக்கியன் என்று அவர் சொன்னால் நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். அதை இயக்கக்கூடிய தத்துவம் தவறு. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேங்க. அண்ணல் காந்தியடிகளை கொன்ற கோட்சே ஒரு அயோக்கியன். அது மட்டும் அல்ல, ஸ்ரீராமரை செருப்பால் அடிச்சத பெருமையா பேசுற ஈவேரா கும்மல்களும் அயோக்கியர்கள். தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவது. புரியுதா? தந்தை பெரியாரை ஏன் எதிர்க்கிறாங்க என்று புரிகிறதா? இல்ல, நான் பதில் சொல்லிக்கிறேன். தந்தை பெரியார் தான் இனத்தின் எதிரி யார் என்பதை அடையாளப்படுத்தி விட்டு போனவர். இந்த ஈவேரா சாலையில் தான் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நடக்கின்றது என்று சொன்னால் தந்தை பெரியார் உங்களை அன்றைக்கே அடையாளம் காட்டி விட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே லுங்கிகளுடைய நிம்மதியை, வெள்ளை அங்கிகளுடைய நிம்மதியை பறிப்பவர்கள் தான் சங்கிகள், அவர்கள் வெறுப்பின் வங்கிகள். நமக்கு சமத்துவம் தேவை, சகோதரத்துவம் தேவை, சமூக நீதி தேவை. அதற்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு பாதை காட்டும் என்று கூறி அதற்கான சரியான அடையாளமாக திராவிட முன்மாதிரி அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திகழ்கின்றார். அவர் தொடர்வார் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.